வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சுதேசமித்ரன்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம். இன்னைக்கு சுதேசமித்ரன்ல ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். லாங்குவேஜ் பாலிட்டிக்ஸ், மொழி அரசியல். இது எந்த மாநிலத்திலையும் விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். அதாவது நான் பேச வர்றதுன்னா என்னோட டைட்டில் இருந்தே புரிஞ்சிருப்பீங்க எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து தன்னோட தேசத்தை அடையாளப்படுத்திக்கிறது மொழியோடு அடையாளப்படுத்திப்பாங்க. பட் ஆனால் இந்தியாவில் நம்மளுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஏன்னா இந்தியாவோட பன்முக தன்மை ரொம்ப ஜாஸ்தி. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றது ஒரு பெரிய ஆஸ்பெக்ட். ஆனால் இந்த மொழி அரசியலில் தமிழ்நாடு ரொம்ப சிக்கிக்கிச்சோ, தமிழ்நாடு மொழி அரசியலில் ரொம்ப சிக்கிட்டு தவிக்குதோ? சிக்கலன்ற நினைக்கிறேன் நான். தமிழ் மொழி அரசியல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தமிழ் பற்று ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் மொழி அரசியல்ன்றது ஜாஸ்தி கிடையாது. தமிழ் பற்று தான் நம்ம கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. நீங்க தமிழ் பற்று தான் ஜாஸ்தியா இருக்குன்ற. நான் என்ன சொல்றேன், இங்க மொழி பற்று இங்க ஜாஸ்தியா இருக்குன்றீங்க, மொழி அரசியல் இல்லைன்றீங்களா? மொழி அரசியல் இல்ல நான் இருக்குன்றேன். ஏன்னா 1936 இங்க ஒரு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் வந்துச்சு. ராஜகோபாலாச்சாரி காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண காங்கிரஸ் கவர்மெண்ட் அது. அப்போ ஹிந்தியை கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு அதுக்கான பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டார். அப்புறம் 1950 அரசியலமைப்பு சட்டத்தோட கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸ் விவாதத்தில் இங்கிலீஷ் இருக்கும். ஹிந்தி எப்போ எல்லாரும் கற்றுக்கிட்டு வராங்களோ அப்போ ஹிந்தியை தொடர்ந்துக்கலாம், இங்கிலீஷை விட்டுட்டேன்னு சொல்லி அதை சிம்பிளாக நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஆமாம், நம்ம அரசியலமைப்பை கொண்டு வரும்போது கிடையாது. நீங்க ஒத்துக்கிறீங்களா? நேஷனல் லாங்குவேஜ் தான். அதாவது அரசியலமைப்பு டிபேட் வரும்போது, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வர விவாதங்கள்ல ஏதோ தேசிய மொழியா எடுக்கும்போது, தேசிய மொழியா நம்ம எதை கொண்டு வரணுன்றப்ப எல்லாருமே ஹிந்தியை தான் கொண்டு வர முடியுன்றது நம்ம நாட்டோட யதார்த்தமா இருந்துச்சு. ஆனா இங்கிலீஷ் கண்டினியூ பண்ணாதான் இங்க ஹிந்தி பேசாத மாநிலங்கள் நம்ம கூட இருக்க முடியும் அப்படின்ற யதார்த்தம் இருந்துச்சு. எப்பவுமே ஒரு கமெண்ட் இப்படி ஒன்று கொடுப்போம், காகங்கள் அதிகமாக கத்துறதுனால காகங்கள் மொழி தான் விலங்குகளோட மொழின்னு காமனா எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இதுல சொல்லுவோம். அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொழி பற்று இருக்கு, மொழி அரசியல் இல்லை அப்படின்றீங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் இப்போ டவுட்டா இருக்கு. நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் 36 ஆன்டி ஹிந்தி மூவ்மெண்ட் வந்துச்சு. இந்தியை கற்றுக்க மாட்டோம்னாங்க. அப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. 1950 ஹிந்தியை தேசிய மொழி ஆக போது, இங்கிலீஷும் கண்டினியூ ஆகுன்றது அரசியல் நிர்ணய சபையில் வருது. 65 மறுபடியும் ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்ற அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வரும்போது இங்கே ஒரு பெரிய மூமெண்ட்டே வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போர் தீவிரமாக வந்தது 1965. அதை வச்சுதான் இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கேலாம் ரொம்ப நாள் பவர்ல இருந்தது. அந்த மூவ்மெண்ட் வச்சு ரெண்டு பேருமே திராவிட கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா மொழி அரசியல் பண்றாங்க. அதான் நாங்க சொல்றோம். ஒரு கட்சி தான் அரசியல், மொழி அரசியல் திமுக தான் பண்ணுதுன்றீங்களா? அதிமுக பண்ணலன்றீங்களா? அதிமுக ஏங்க இன்னைக்கு அண்ணாமலை பிஜேபியில இருக்காரு. இத்தனை வருஷமா பிஜேபியில இருந்தவரு. அவரு இன்னைக்கு 3 லாங்குவேஜ் பாலிசிக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலையே ஹிந்தி கத்துக்க வேணாம் அப்படின்ற பாலிடிக்ஸ் பேசுறாரு. எங்களுக்கு சிம்பிளா ஒரு டவுட் வருது. இன்னைக்கு இந்த ஆன்டி ஹிந்தி அப்படின்றது தமிழ் பற்றால வருதா, இல்ல இதுல தமிழ் மொழி அரசியலால வருதா? இதுல ஒரு அரசியல் இருக்கோ இல்ல வெறும் பற்றால இது நடந்துட்டு இருக்கா அப்படின்றதுல இங்க டவுட் வந்துடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரும்பான்மையான மாநிலங்கள்லாம் ஹிந்துஸ்தான் மாநிலம் எல்லாத்தையும் தான் சொல்றேன். நீங்க ராஜஸ்தான் போலாம், உத்தரப்பிரதேஷ் போலாம், மத்திய பிரதேஷ் போலாம், எல்லா இடத்துலயும் தமிழ்நாடுனாவே ஹிந்திக்கு எதிராக இருப்பாங்க, ஹிந்தி கத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒப்பீனியன் வந்துடுச்சு. இப்ப சீமான் வந்ததுக்கு அப்புறம் தெலுங்கு பேசுற மக்களுக்கு எதிரான அரசியலும் தமிழ்நாட்டுல வேற ஒன்றுச்சு. இப்போ போயிட்டு தமிழ்நாட்டுல என்னன்னா தெலுங்குக்கு எகென்ஸ்டான சென்டிமெண்ட்டை சீமான் பண்ணிட்டு இருக்காரு. சீமானு இந்த மற்றபடி தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா யூடியூப்ல பார்க்கலாம். தெலுங்கு அதாவது ஒரு பாதி இந்திய மக்கள் தொகையில பாதி மக்கள் தொகையை கலாச்சார ரீதியா தமிழ்நாட்டுக்காரங்கனாவே நமக்கு எதிரானவங்க அப்படின்ற மனநிலையை கட்டமைச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பக்கத்து ஸ்டேட் அது மத்திய பிரதேஷ்ல ஆரம்பிச்சு இங்க தமிழ்நாடு வரைக்கும் வருது. இந்த ஆந்திரா தெலுங்கு பேசுற மக்கள் 2 ஸ்டேட் இருக்கு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். இப்ப தெலுங்கு பேசுற மக்களுக்கும் எதிராக இங்க ஒரு பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. இது அரசியல் தானே? இதுல மொழி பற்று தெரியலையே, மொழி அரசியல் தானே தெரியுது.
அரசியலுக்கும் அப்ப அரசியல்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு உரிமை மறுக்கப்படும் போது தானே அரசியல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு உரிமையோ ஒரு உணர்வோ, தமிழ்ன்றது வந்து என்னோட உரிமை, என்னோட உணர்வு, என்னோட மொழி, என்னோட உரிமை, என்னோட உணர்வு. தாய்மொழின்றது அவங்களோட ஆமா, உரிமை, என்னோட உணர்வு அது. உணர்வு. ஏன்னா ஐ திங்க் இன் மை மதர் லாங்குவேஜ். நான் வந்து என்னோட பிரெயின்லயே வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் என்ன ஆகும்னா என் தாய்மொழியில தான் வந்து ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். அது என்னோட வந்து உணர்வு. அதுபடிதான் நான் ஆக்டே ஆவேன். நான் என்ன இப்ப நீங்க சொல்றதுக்கு பதிலே வந்து என்னோட உள்ள வந்து என் தாய்மொழியில தான் ப்ராசஸே ஆகும். அதுபடிதான் நான் ஆக்ட் ஆவேன். அது என்னோட உணர்வு. அதே மாதிரி அதை பேசி அதை வெளிப்படுத்தணும், நான் அதை தான் பேசுவேன்னு சொல்ற போது அதை தான் நான் கத்துப்பேன்னு சொல்ற என்னோட உரிமையை நீங்க மறக்கும் போது என்னைக்குமே வந்து தன்னோட உரிமை பக்கத்து ஸ்டேட்ல வந்து இல்ல நான் சொல்றேன் உங்களோட இது எப்படி அரசியல் ஆகுது. என்னோட உரிமையும் என்னோட உணர்வையும் நீங்க மதிக்காத போதும் மறுக்கின்ற போதும் அதுக்கப்புறம் தானே அரசியல் ஸ்டாண்டே வருது. அதை நீங்க தான் அரசியல் பண்றீங்க. என்னோட உணர்வையும் என்னோட உரிமையை நீங்க மதிச்சு ஏற்று இருந்தீங்கன்னா இந்த அரசியல் வந்திருக்காது. அது காம்ப்ரமைசிங்கா போயிட்டு இருந்திருக்கும். ஆனா நீங்க தான் அதை எதிர்த்து பேசும்போது, என்னோட உரிமையை தடுக்கும் போது, என்னோட உணர்வை வந்து நீங்க நிராகரிக்கும் போதுதான் அது அரசியல் ஆகுது. அப்ப அரசியல் நாங்க பண்ணல, நீங்க தான் பண்றீங்க. ஓகே, இப்ப பக்கத்து தடுக்கிற மூலியமா நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க. நாங்க வந்து அதை வந்து எதிர்த்து தான் போராடுறோமே தவிர நாங்க அதை அரசியலா பண்ணல. ஆனா உங்களோட பார்வை வந்து மொழி உரிமைன்றதை நான் ஏத்துக்கிறேன். தாய்மொழின்றது எல்லாரோட உரிமை, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஹிந்தி எந்த வகையில வந்து தாய்மொழியோட உரிமையை வந்து பறிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஹிந்தி எந்த ஸ்டேட்டோட வந்து மதர் டங் சார்? எந்த ஸ்டேட்டோட மதர் டங்? தமிழ்நாடுனா தமிழ் வந்து மதர் டங். ஓகே. கர்நாடகா வந்து கனடா மதர் டங். பெரும்பாலும் ஹிந்துஸ்தான்ல இருக்க மக்கள் யூபி, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட். கிடையாது, அவங்களுக்கும் தனி ஒரு மொழி இருந்தது. அங்க உத்தரகாண்ட்ல தனின்னு ஒரு மொழி இருந்தது. சரியா? நீங்க காமனா கம்யூனிகேட் பண்றதுக்காக எல்லா அந்த வட்டார வழக்குகளெல்லாம் சேர்த்து ஒரு மொழியா எல்லாருக்கும் ஈஸியா புரியக்கூடிய ஒரு மொழியை வந்து நீங்க உருவாக்கி வச்சுட்டு எந்த மாநிலங்களுமே பேசாத உரிமையான ஒரு மொழியை இல்லாம ஒரு மொழியை புதுசா உருவாக்கி கொண்டு வந்து வச்சுட்டு அது எல்லாரும் காமன் மீடியமா வந்து பேசக்கூடிய ஒரு மொழியை வந்து அதை எல்லாருமே இப்ப கட்டாயமா நீ படிக்கணும்னு சொல்றது தானே தவறு சார். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஹிந்தி பேசுறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்து above 50%, above 50%னா 50% மக்கள் வந்து ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல வாழ்றாங்க. அந்த லாங்குவேஜ் வந்து 60% மக்களுக்கு தெரியும்ன்றது உண்மையான. நான் உங்களை மறுபடியும் தெரிஞ்சுக்கிறேன். ஹிந்தி பேசுற மாநிலங்கள் வரல, எங்கேயுமே எந்த மாநிலங்களும் ஹிந்தி வந்து தாய்மொழியா இல்ல. இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல 60% பேர் வேணா ஹிந்தி காமனா பேசிக்கலாம். பட் அவங்க வீட்டுல ஒரு மொழி பேசுவாங்க, அது உங்களுக்கு தெரியாது. உண்டா? அப்படிதான் நீங்க இப்ப சொல்லணுமே தவிர நீங்க ஹிந்தி வந்து எல்லாருமே ஹிந்தி பேசுறாங்க. நீங்க அமெரிக்கால போனா எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க, நீங்க ஜெர்மன் போனா எல்லாரும் ஜெர்மன் பேசுவாங்க, பிரான்ஸ் போனா எல்லாருமே பிரான்ஸ் பேசுவாங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஸ்பெயின் போனா ஸ்பெயின், யூகே போனீங்கன்னா யூகே லண்டனோட பிரதான மொழியா என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ யூகேல தெருவுலையும் பேசுவாங்க, வீட்லயும் ஒரே மொழி தான் பேசுவாங்க, அவங்க நாட்டு அரசியலையும் ஒரே மொழி தான். சார், என் பாயிண்டே அதுதான். யூரோப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட நேஷனல் ஐடென்டிட்டியில கிளியரா இருக்காங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சுனா ஃப்ரெஞ்சு, ஜெர்மன்னா ஜெர்மன், போலன்னா போலிஷ், இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்பெயின்னா ஸ்பானிஷ் அப்படின்னு இருக்காங்க. யூரோப்பியன் நேஷன், யூரோப்பில் இருக்க தேசியவாதம் என்டையராக டிஃப்ரெண்ட். இந்தியாவில் இருக்க தேசியவாதமே, முதல்ல இந்திய தேசியமே என்டையராக டிஃப்ரெண்ட். இதில் எவ்வளோ நாளைக்கு வந்து வி ஆர் ஆன்டி ஹிந்தின்றப்ப ஒரு பாதி மக்களோட வந்து போயிட்டு வந்து என்னன்னா எதிர்ப்பு மனநிலையை நம்ம உருவாக்கலையா? ஏன்னா இங்கே வந்து நான் நேரடியாக சொல்கிறேன், இந்த மொழி அரசியலால் பாதிக்கப்படுறது வந்து தமிழக மக்கள், இதனால பயனடைகிறது தமிழக அரசியல்வாதிகள். யாரெல்லாம் இதை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களாம் பயனடைகிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து இதனால பயனடைஞ்சது திராவிட கட்சிகள், திமுக நேரடியாக பயனடைஞ்சது. இன்னைக்கு யாருமே வந்து டிஎம்கே ஃபேமிலியில் யாருமே வந்து அவங்களோட பசங்களை வந்து என்னென்னா ஹிந்தி தெரியாமலாம் வச்சிருக்கிறது இல்லை. நேராக சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் சேர்க்குறாங்க, ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸில் சேர்க்குறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் அவங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு எது வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் வந்து அவங்க வந்து பண்ணுற அரசியல் வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலையில உருவாக்கி வச்சிருக்கு. தமிழ் மக்கள்னா அவங்க வந்து ஹிந்திக்கு எதிரானவங்கன்றது இந்திய மக்களோட உணர்வா இருக்கு. இப்போ தமிழ் மக்கள்னா தெலுங்குக்கே எதிரானவங்க அப்படின்ற உணர்வை வந்து சீமான் போன்றவர்கள்லாம் பண்ணிட்டாங்க.
இந்த எதிர்ப்பு மனநிலையை தமிழ் பற்ற வச்சு எவ்வளவு நாள் இங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க? இந்த அரசியலுக்கு முடிவு கிடையாதா? இதுக்காக காங்கிரஸ் ஒரு நிலை எடுக்க கூடாது. ஸோ புதிய தலைமுறை வந்து என்னன்னா இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ற தலைமுறையா தானே இருக்கு. இதுக்கான எதிரான அரசியல் பண்ண எல்லா சக்தியுமே நிராகரிச்சிருக்காங்கல்ல. நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆண்டான், அவங்ககிட்ட எல்லாரும் ஹிந்தியில பேசுனீங்களா இங்கிலீஷ்ல பேசுனீங்களா? நீங்க அவன்கிட்ட போய் ஹிந்தியில பேசியிருந்தீங்கன்னா அவங்கள பூட்ஸ் காலோட மூஞ்சிலேயே எட்டி வச்சிருப்பான். நீங்க அவன் இங்கிலீஷ்ல பேசினா மட்டும்தான் அவங்கள பக்கத்துல நிக்க வச்சு பேசவே விட்டுருப்பான். நம்ம அப்படி இருந்தவங்க.